ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலை தேவ பிள்ளைகள் மத்தியிலே காணப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கூட ஒரு இருளான சூழ்நிலை காணப்பட்டது. தேவனுடைய தீர்க்க தரிசனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, வாழ்க்கையை இருளாகிவிட்டது. நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது, இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதான கேள்விக்குறியோடு இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தை தான், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறிட்டா நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து என்கிற நீதியின் சூரியன் உதித்த போது இருளெல்லாம் விலகி வெளிச்சம் உண்டானது. ஆனால் அந்த இயேசு இந்த உலகத்தில் அவதரித்த போது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பதாய் மத்தேயு 4 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மக்கள் பாவ இருள், சாப இருள், மரண இருள், பலவிதமான பிசாசின் இருள், அப்படி இருளில் தத்தளித்து கொண்டிருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் உண்டா, நன்மை உண்டா, இப்படியே இருளிலே தான் வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்க வேண்டுமா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வராதான் தாகத்தோடு இருந்தபோது நீதியின் சூரியனாக இயேசு உதித்தார்.